ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சிஸ்டம் டிசைனிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுனாக்கா ரீட் த்ரூ கேட்ச். ஓகே, இது ஒன் ஆஃப் த கேச்சிங் மெக்கானிசம். ஓகே, ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதில் எப்படி இருக்குனாக்கா சர்வர் வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் கிட்ட தான் கேட்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டேட்டா கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கிளைண்ட் வந்து சர்வர்கிட்ட கேட்பாங்க. சர்வர் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்சில் இருக்கான்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டிஸ் ஆர் வேல்கி ஆர் எனி கேச்சிங் மெக்கானிசம். ஓகே, ஸோ அந்த கீ வந்து அந்த ரெட்டிஸில் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ அதான் இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்குது. ஸோ இருந்துச்சுன்னா கேட்சில் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் கேட்சில் இல்லை அப்போனா என்ன பண்ணுன்னா கேட்சில் இருந்து, ஓகே அகைன் நான் சொல்கிறேன், கேட்சில் இருந்து டிபிக்கு செக் பண்ணும். ஓகே, சர்வர்லேருந்து டேரக்டாக டிபி செக் பண்ணது கேட்ச்லேருந்து டிபிக்கு செக் பண்ணும். டிபியில் டேட்டா இருக்கான்னு பார்க்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிபி வந்து மோங்கோ டிபி ஆர் போஸ்ட்கிரஸ் ஆர் எனிதிங். ஓகே, சப்போஸ் டிபியில் டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா தூக்கி ஃபஸ்ட்டு கேட்சில் செட் பண்ணிக்கும். அண்ட் தென் கேட்ச்ல இருந்து திரும்பி சர்வருக்கு ரிட்டர்னாக டேட்டா போகும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ டேட்டா ஆல்ரெடி கேட்ச்ல இருந்துச்சுன்னா கேட்ச்லேருந்து போகும். சப்போஸ் டேட்டா இல்லைன்னா அந்த ரெட்டிஸ் டிபி ஆர் எனி அதர் கேச்சிங் மெக்கானிசம் அந்த கேட்ச் வந்து டிபி கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அண்ட் தென் அதோட ரெஸ்பான்ஸாக சர்வர் கொடுக்க போகுது. ஸோ இதுதான் ரீட் த்ரூ கேட்ச். ஓகே, அகைன் இந்த நேமிங்லே இது அப்படிதான் இருக்கு, ரீட் த்ரூ கேட்ச். ஸோ கேட்ச் வழியாக நான் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போதுமே அந்த டேட்டா கேட்சில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம மெக்கானிசம். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வேலையாக நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த கோட் பேஸ் கிட்டப் ரெபாசிட்டரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வாட் அண்ட் ஆல் இட் இஸ் தேர். ஓகே, ஸோ ஒரு டாக்கர் கம்போஸ் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரெட்டிஸ் அண்ட் தென் டிபி வந்து நான் மோங்கோ டிபி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் மோங்கோ டிபி போட்டுக்கிறேன். அண்ட் தென் தே ரன்ஸ் ஆன் காமன் நெட்ஒர்க் லைக் மை நெட்ஒர்க். ஸோ அதான் மேட்டர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஸ் மாடர்ன் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரீட் த்ரூ கேட்சை சால்வ் பண்ணுறதுக்கு ரெட்டிஸ் கியர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாக தான் நம்ம இந்த ரீட் த்ரூ கேட்சை நார்மலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மற்ற சர்வீசஸில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நீங்கள் ஏதாச்சும் ட்ரை அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் ரெட்டிஸில் இது ஒரு வே. ஓகே, ஸோ ரீட் த்ரூ கேட்சுக்கு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் நம்ம டாக்கர் கம்போஸ் அப் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கர் வேறு எதுவுமே ஓடலை. டாக்கர் பிஎஸ் எந்த கண்டெய்னருமே ஓடலை. ஓகே, ஸோ இப்போ இது இருக்குது. ஸோ நான் வந்து டாக்கர் கம்போஸ் அப் -d. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு கண்டெய்னரும் எனக்கு இப்போ ரன் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் டாக்கர் பிஎஸ் -a கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெண்டு கண்டெய்னர் இப்போ ரன் ஆகுது, கண்டெய்னர் 1 கண்டெய்னர் 2. ஓகே, ஸோ இது ஓகே, இது ஓரளவுக்கு இங்கே ஓடிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம பேரலாக என்ன பண்ணணும்னாக்கா சம் டேட்டாவை நம்ம பாப்புலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 lakhs டேட்டா ஒரு டம்ப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதையுமே நான் அந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து பாப்புலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான கமாண்டு. ஸோ இதையுமே நான் வந்து அந்த வ்ளாகில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ நான் அப்படி போட்டுறேன். ஸோ இப்படி போட்டால் என்ன ஆகுனாக்கா ஒரு டெஸ்ட்டுங்கிறது தான் டிபி, அதுக்குள்ளே டூடுஸ்ங்கிற கலெக்ஷன். அந்த டூடுஸில் உங்களுக்கு வந்து இவ்வளோ டேட்டா போய் உள்ள உட்காந்துக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்காண்டி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு மோங்கோடிபி காம்பஸ் வழியாக நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த டூடுஸ். ஓகே, ஸோ ஒரு ஐடி இருக்கும், அண்ட் தென் நேம் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இவ தான் மேட்டர். ஸோ இப்போ நான் ஐடி கொடுத்தேன்னா எனக்கு வந்து நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஏபிஐ உடைய வேலை. அந்த ஏபிஐ நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப் வித் ரெடிசன் இருக்கா. ஸோ இதான் மேட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஒரு கெட் ஏபிஐ இருக்குது. ஸோ அதில் வந்து r.json அந்த ரெட்டிஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ரெட்டிஸில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, இங்கே ரெட்டிஸில் இருக்கான்னு மட்டும் தான் நான் செக் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து டிபி கூட நான் ஆக்சஸே பண்ணல, எந்த விதமான ஆக்சஸுமே நான் இங்கே பண்ணல. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். பட் கெட் பண்ணுறதுக்கு நான் இங்கே எந்த விதமான டிபி ஆக்சஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஐம் ஃபெச்சிங் தி ரெட்டிஸ். ஓகே, ரெட்டிஸ் டிபி தான், பட் நான் டைரக்ட் ஆக்சுவல் டிபி இல்லாமல் இந்த ரெட்டிஸ் கேட்சிங் மூலியமாக நான் வந்து ட்ரை அவுட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதான் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம டேட்டாவும் பாப்புலேட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் தென் ஓகே, ஸோ இந்த ரெட்டிஸ் கியர்ஸுக்கு நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி இது நீ சொல்கிற, பட் கேட்ச் போய் ஒரு
ரெட்டிஸ்ங்கிற டூல் எப்படி தனியா போய் கேட்கும்? அதுக்கு ஒரு கோட் எழுத வேணாமா? அதுக்கு எப்படி அந்த டிபியோட ஸ்கீமா இருக்கும்? அப்படிங்கிற கேள்வி வரணும். ஓகே. ஸோ அதுக்கான பதில் என்னதுனாக்கா, அதுக்குமே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதுவுமே அந்த கியர்ஸ், ரெடிஸ் கியர்ஸை வச்சு தான். ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, டேட்டா எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஸோ MongoDB கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக பைத்தான் query பை மோங்கோல எழுதி இந்த இடத்துலேருந்து டிபி அந்த டேட்டாவை எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம எழுதிடுறோம். அகைன் இட் இஸ் irrespective ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் லாங்குவேஜ் அண்ட் டூல்ஸ், இப்போ நீங்கள் போஸ்ட்கஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் பைசாக் ஆஃப் G2 வச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் மேட்டர். இங்கே நான் MongoDB யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ, வேறு எந்த பெரிய விஷயமும் இல்லை. ஸோ அகைன் ரீட் கேட்சில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்க, ஐ மீன் உங்ககிட்ட இருக்கா செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து கெட் பண்ணி எடு அப்படிங்கிற, ஐ மீன் ஃபைன் டேட்டா டிபிலேருந்து ஃபெச் பண்ணிவிட்டு அதை நீ வந்து ஃபஸ்ட்டு உனக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கோ, அதுதான் ஜேசன் வெப்சைட்டு. அதுக்கப்புறமா எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் இங்கே மேட்டர். ஸோ இப்போ அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த கோடை வந்து அந்த இதுக்கு அனுப்புறதுக்காண்டி நம்ம ஒரு நோட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். ஸோ நான் அதையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் டாக்கர் லாக்ஸ். ஓகே. ஸோ இந்த லாக்ஸும் நம்ம பார்ப்போம் பேரலாக. ஓகே. ஸோ இந்த டாக்கர் கண்டெய்னருடைய லாக்ஸை நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ ஏதாச்சும் நடக்குதா, என்ன நடக்குது அப்படின்ட்டு. சிடி ரீட் த்ரூ நோ script.js. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் மூலிமா என்ன ஆகும்னா, அந்த பைத்தான் கோடு வந்து எடுத்து கொண்டு போய் நான் இதுக்குள்ளே போட்டுறேன். ஸோ அதுதான் மெயினான வேலை. ஸோ இப்போ நான் இங்கே என்ட்ரு அடித்த உடனே இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஸ்குள்ளே அந்த பைமோங்கோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பைமோங்கோ இன்ஸ்டால் ஆகுது தெரியுதுங்களா, கலெக்டிங் பைமோங்கோ. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருது. அண்ட் தென் ஓகே, எல்லா பேக்கேஜுமே செட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு சொல்லிருச்சு. வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நான் பேரலாக என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ரெட்டிஸ் கண்டெய்னர் இருக்குங்களா, ரெட்டிஸ் கண்டெய்னருக்குள்ளேயே நான் வந்து லாகின் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ரெட்டிஸ் கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். ஏதாச்சும் கீஸ் இருக்கான்னு பார்க்குறேன். கீஸ் எதுவுமே இல்லை. ஓகே, வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ நம்ம டேட்டா பாப்புலேட் பண்ணியாச்சு. இப்போ ரெட்டிஸ்லேயும் எந்த விதமான டேட்டாவுமே எதுவுமே இல்லை இனிஷியலாக. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபாஸ்ட் ஏபி ஆப்பை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ரன் ஆகுது. ஸோ அகைன் இப்போ நான் வந்து ப்ரூனோன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், போஸ்ட்மேன் மாதிரி. ஸோ இதில் வந்து நான் ஹிட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஏபிஐ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐடி வித் 1 இதை நான் வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அது வந்து டிபியில் இருக்குது, ஐடி வித் 1. இப்போ எனக்கு ஃபிச் பண்ணால் ஸ்காட் வில்சன் வரணும். இது ஐ மீன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் சம் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே வரணும். ஓகே. ஸோ அகெயின் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீஸில் எதுவுமே இல்லை, இட்ஸ் அன் எம்டி அரே. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஃபெச் பண்ணுறேன். இங்கே நான் ஃபெச் பண்ண உடனே, இந்த ஏபி ஹிட் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஓகே டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ஸ்காட் வில்சன் அப்படின்ட்டு. அண்ட் தென் டோர் ஹெல்த் இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கேட்ச்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். என்னடா எம்டிஆர்ஏ இருக்குது, அப்படி எம்டிஆர்ஏ தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன ஆகுனா, ஹிட் பண்ண உடனே எனக்கு அது வந்து உள்ளே போய் ஆட் பண்ணிடும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அந்த கீ இருக்குங்க இல்லையா, ஒன்றுங்கிற கீ. ஸோ அதுதான் நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட். இப்போ நான் இந்த இடத்துல வந்து 101 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 101ல் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எனக்கு இங்கே வந்துடும். அண்ட் தென் நான் இங்கேயும் போயிட்டு நான் எல்லா கீஸையும் பார்த்தேனாக்கா எனக்கு 101 இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஹிட் பண்ண சொல்ல எனக்கு வந்து டேரெக்டாக கேட்ச்லேருந்தே வந்துடும், instead of going to that. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டைமிங் வச்சே நம்ம பார்ப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 102 நான் கொடுக்குறேன். 102 இதுக்கு முன்னாடி வந்து ரெட்டிஸில் இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஃபெச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா 15 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ நவ் இப்போ நான் டிபிலேருந்து எடுத்து ரெட்டிஸ்குள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் திரும்பி நான் ஹிட் அடிச்சேனாக்கா எனக்கு 4 மில்லி செகண்ட்ஸாக வரும். ஏன்னா இப்போ எனக்கு வந்து டேரெக்டாக ரெட்டிஸ்லேருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் பேர் தான் ரீட் த்ரூ கேட்ச். ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் கோட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் கிட்டப். நான் கிட்டப்போட லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், வி கேன் டூ இட். ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு சிஸ்டம் டிசைன் ஒரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை.